வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சுகன்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக தீபக் மிஸ்ரா நியமனம். வரும் 27ஆம் தேதி ஓய்வு பெறுகிறார் நீதிபதி கெஹர். +1 பொதுத் தேர்வால் மாணவர்களின் கல்வித்தரம் உயரும். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு பதில் மனு. சேலம் கச்சராயன் ஏரியை பார்வையிடலாம். ஸ்டாலினுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி. 48 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை பிடித்து சென்றது. விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் தகவல். உச்சநீதிமன்றத்தின் 45வது தலைமை நீதிபதியாக தீபக் மிஸ்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக தற்போதுள்ள நீதிபதி JS கெஹர் வரும் 27ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுகிறார். எனவே புதிய தலைமை நீதிபதியாக நீதிபதி தீபக் மிஸ்ராவை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நியமித்துள்ளார். புதிய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர். உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதியாக ராம்நாத் மிஸ்ராவுக்கு உறவினர். நீதிபதி தீபக் மிஸ்ரா இதற்கு முன் பாட்னா மற்றும் தில்லி உயர்நீதிமன்றங்களில் தலைமை நீதிபதியாக பணியாற்றியுள்ளார். அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை தீபக் மிஸ்ரா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியாற்றுவார். காவிரி நீர் பங்கீடு, காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பான வழக்குகளில் இவர் பிறப்பித்த உத்தரவுகள் குறிப்பிடத்தக்கவை. +1 தேர்வுக்கு பொதுத் தேர்வு நடத்துவதன் மூலம் மாணவர்களின் கல்வித்தரம் உயரும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. +1 தேர்வுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என அண்மையில் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இதை எதிர்த்து ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையில் பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்ற கிளை தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. தமிழக அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் நீட் தேர்வில் +1 பாடத்திலிருந்து 40% அளவுக்கு கேள்விகள் கேட்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆலோசனைப்படி பொதுத் தேர்வு நடத்தப்பட உள்ளதாகவும் இதனால் மாணவர்களின் கல்வித்தரம் உயரும் என்றும் தமிழக அரசு பதில் மனுவில் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் நுகர்பொருள் குடும்ப அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மானியங்களை பெறுவதற்கு ஆதார் அட்டை கட்டாயம் என வலியுறுத்தக்கூடாது என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளது. நிலையில் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை பெற ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயம் என மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஏற்கனவே உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி சில பிரிவினருக்கு ரேஷன் வழங்குவதில் தமிழக அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. சேலம் கச்சராயன் ஏரியை பார்வையிட திமுக செயல் தலைவர் MK ஸ்டாலினுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள கச்சராயன் ஏரி கடந்த 30 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்து வந்தது. இதனைத் தொடர்ந்து அண்மையில் திமுகவினரால் அந்த ஏரி தூர்வாரப்பட்டது. முதல்வர் பழனிசாமியின் எடப்பாடி தொகுதியில் இந்த ஏரி இருக்கும் நிலையில் திமுகவினர் ஏரியை தூர்வாரியதால் திமுக அதிமுகவினர் இடையே மோதல் நிலவி வந்தது. நிலையில் கடந்த மாதம் 27ஆம் தேதி ஏரியை பார்வையிட ஸ்டாலின் சென்றார். கோவை கனியூர் சுங்கச்சாவடி அருகே ஸ்டாலினை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்தனர். இதனையடுத்து ஏரியை பார்வையிட அனுமதி கோரி திமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. விசாரணைக்கு பின்னர் சேலம் கச்சராயன் ஏரியை 25 தொண்டர்களுடன் சென்று ஸ்டாலின் பார்வையிடலாம் என உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் உட்பட தமிழக மீனவர்கள் 48 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் உள்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து நேற்றிரவு கடலுக்குள் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். நெடுந்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் அப்பகுதிக்கு வந்தனர். அப்போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்கள் 48 பேரை அவர்களின் படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். இதனிடையே இலங்கை கடற்படையினரின் ரோந்து படகு மோதியதில் தமிழக மீனவர்கள் 2 மாயமானதாக கூறப்படுகிறது. தமிழக மீனவர்கள் கைதுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர்,
மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மீனவர்கள் வேண்டுமென்றே எல்லை தாண்டுவதில்லை என்று மேலும் தெரிவித்த அவர், அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பல்வேறு பிரச்சினைகளை தாண்டி தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த கோட்டப்பட்டினம், ஜெகதாப்பட்டினத்தை சார்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது இலங்கை கடற்படை அவர்களை கைது செய்து தற்போது 12 படகுகள் மற்றும் 49 மீனவர்கள் இலங்கை வசம் உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இது முற்றிலும் கண்டனத்துக்குரியது. அவர்களை விடுவிப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமருக்கு விரைவிலே இப்பொழுது கடிதம் எழுதியுள்ளார்கள். எனவே விரைவிலே அவர்கள் விடுதலை செய்வதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும். நீட் தேர்வு பற்றிய வழக்கு விசாரணையை வரும் 10ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நீட் தேர்வு பற்றி வழக்கு விசாரணை நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, கன்வில்கர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசும் சிபிஎஸ்இயும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மாநில மொழியில் நீட் தேர்வு எழுதியோர் எத்தனை சதவிகிதம் பேர் என்பது பற்றி விளக்கம் அளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். தேர்ச்சி பெற்றவர்கள் விவரத்தை 10ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. போலி நிறுவனங்கள் மூலம் வெளிநாட்டுக்கு 80 கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் செய்து அந்நிய செலாவணி மோசடி செய்ததாக திமுக முன்னாள் அமைச்சர் கோசி மணியன் மகன் மணி அன்பழகனை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் கடந்த மே மாதம் நாடு முழுவதும் 100 நகரங்களில் 300 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். இதில் சென்னையில் மட்டும் 12 போலி நிறுவனங்கள் வெளிநாடுகளுக்கு பணமாற்றத்தில் ஈடுபட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டது. போலியான கணக்கு காட்டி வெளிநாட்டுக்கு கருப்பு பணம் அனுப்பியதாக மண்ணடியை சேர்ந்த லியாகத் அலி என்பவரை கடந்த ஏப்ரல் மாதம் அமலாக்கப் பிரிவினர் கைது செய்தனர். இவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் கோசி மணியன் மகன் மணி அன்பழகன் 80 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி மோசடியில் ஈடுபட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னையில் கைது செய்யப்பட்ட மணி அன்பழகன் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குஜராத் மாநிலங்களவைக்கு காலியாக இருந்த 3 இடங்களுக்கு நடைபெற்ற வாக்குப்பதிவுக்கு பின்னர் சில பிரச்சினைகளை முன்வைத்து காங்கிரஸ் புகார் எழுப்பியுள்ளது. குஜராத் மாநிலத்தில் மாநிலங்களவை எம்பி பதவிகளுக்கான தேர்தலில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் மாநில எம்எல்ஏக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். மாலை 5 மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தேர்தலில் வாக்களித்த பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் தாங்கள் யாருக்கும் வாக்களித்தோம் என்பதை கூறியதாக காங்கிரஸ் புகார் தெரிவித்தது. இதனையடுத்து பாரதிய ஜனதா தலைவர்கள் தேர்தல் ஆணைய தலைமை அலுவலகத்துக்கு விரைந்தனர். கொலை மிரட்டல், கந்துவட்டி, மோசடி உள்பட பல்வேறு வழக்குகளை தொடர்ந்து குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள முகுந்த்சந்த் போத்ரா மற்றும் அவருடைய 2 மகன்களின் நீதிமன்ற காவலை வரும் 22ஆம் தேதி வரை நீடித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சினிமா பைனான்சியர் போத்ராவை கொலை மிரட்டல், கந்துவட்டி மற்றும் மோசடி வழக்கில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கடந்த மாதம் 25ஆம் தேதி கைது செய்தனர். இதே குற்றச்சாட்டுகளின் கீழ் போத்ராவின் 2 மகன்களும் கைது செய்யப்பட்டு புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் பூந்தமல்லி கிளை சிறைக்கு மாற்றப்பட்டனர். தற்போது போத்ராவால் பாதிக்கப்பட்ட மேலும் பலர் தொடர்ந்து மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் செய்து வருகின்றனர். ஏற்கனவே 4 புகார்களின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள போத்ரா மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சினிமா தயாரிப்பாளர் சதீஷ்குமார் தொடர்ந்த வழக்கில் சினிமா பைனான்சியர் போத்ரா மற்றும் அவரது 2 மகன்களும் நீதிமன்ற காவல் முடிந்ததை அடுத்து இன்று எழும்பூர் பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி கோபிநாத் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து போத்ரா மற்றும் அவரது 2 மகன்களின் நீதிமன்ற காவலை வரும் 22ஆம் தேதி வரை நீடித்து எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றம் நீதிபதி கோபிநாத் உத்தரவிட்டார். இன்றைய ஒரு கேள்வி ஒரு பதில் பகுதியில் நம்முடைய கேள்விக்கு பதிலளிப்பவர்
புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி. எதிர்காலத்தில் தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் நிலை என்ன? திராவிட கட்சிகளுடைய ஆட்சி காலம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டதாக நான் கருதுகிறேன். மக்களுக்கு ஏற்கனவே திராவிட கட்சிகள் மீது இருந்த வெறுப்பின் காரணமாகத்தான் 5 ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். ஆனால் அவர்களுக்கு மாற்று ஒன்று ஒரு வலுவாக தென்படாதனுடைய விளைவாக அவர்களால் ஒரு இரண்டும் இல்லாத ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை. ஆனால் இப்பொழுது 2 கட்சிகள் மீதும் ஒரு கட்சி ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கிறது, இன்னொரு கட்சி மக்கள் மத்தியில் செல்வாக்கில்லை. எனவே மக்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக திராவிட கட்சிகளுக்கு மாற்றான ஒரு ஆட்சி அதிகாரத்தையே விரும்புகிறார்கள். அதுதான் எதிர்காலத்தில் தமிழகத்தில் நடக்கப் போகிறது. இவங்களுக்கு மதவாதத்துக்கும் ஒரு தேசியவாதத்துக்கும் பகுத்தறிவுக்கும் எதுக்குமே வித்தியாசம் தெரியல, எல்லாமே ஒரே குழப்பறாங்க. மாணவ மாணவியருக்கு மர்ம காய்ச்சல். தூத்துக்குடி வேளாண் கல்லூரிக்கு விடுமுறை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. 2ஆம் நிலை காவலர் உடல் தகுதி தேர்வில் திருநங்கை சான்றிதழ் இல்லாததால் நிராகரிக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் பதிலளிக்குமாறு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை சேர்ந்தவர் நஸ்ரியா. திருநங்கையான இவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் 2ஆம் நிலை காவலர் உடல் தகுதி தேர்வில் திருநங்கை சான்றிதழ் இல்லாததால் தேர்வுக்குழுவினர் தம்மை நிராகரித்து விட்டதாக கூறியிருந்தார். பின்னர் சான்றிதழை அளித்தும் ஏற்க மறுத்ததாக தெரிவித்துள்ளார். தம்மை மீண்டும் உடல் தகுதி தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்க கோரிய மனுவை விசாரித்த நீதிபதி ராஜா சீருடைய பணியாளர் தேர்வாணைய தலைவர் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு விசாரணையை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அப்ளிகேஷன் போடும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்களோ அது வெரிஃபிகேஷனுக்கு அந்த சர்டிஃபிகேட் மட்டும் தான் கொண்டு வரணும்னு சொல்லி போட்டிருந்தது கால் லெட்டரில். ஸோ அன்றைக்கி நான் அப்ளிகேஷனை போட்ட உள்ள சர்டிஃபிகேட் மட்டும் தான் நான் கொண்டு போயிருந்தேன். எக்ஸ்ட்ரா மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும்னு கால் லெட்டரில் போட கிடையாது. அதை எதிர்த்து தொடர்ந்து தான் நான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன். எனக்கு 17ஆம் தேதி ரிசல்ட் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி அருகே உள்ள வேளாண்மை கல்லூரி மாணவ மாணவியருக்கு மர்ம காய்ச்சல் ஏற்பட்டதை அடுத்து கல்லூரிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு மலையடிவாரம் அருகே கிள்ளிக்குளம் உள்ளது. அங்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இயங்கி வருகிறது. இங்கு 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். பலரும் விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர். கடந்த 3ஆம் தேதி உதகைக்கு சுற்றுலா சென்று வந்த அவர்களில் 10 மாணவியருக்கு மர்ம காய்ச்சல் ஏற்பட்டது. மேலும் விடுதியில் தங்கியிருந்த 50க்கும் மேற்பட்ட மாணவியருக்கு வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து இன்று முதல் வரும் 16ஆம் தேதி வரை கல்லூரிக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக கல்லூரி முதல்வர் ராமலிங்கம் உத்தரவிட்டார். இதனையடுத்து கல்லூரியில் பயின்ற மாணவிகள் தங்களது சொந்த ஊருக்கு திரும்பினர். விழுப்புரம் புதுச்சேரி இடையேயான ரயில் மேம்பாலத்தில் மண் சரிவு ஏற்பட்டதால் பணிகளில் பாதிப்பு ஏற்பட்டதால் மேம்பாலம் திறப்பதில் தாமதம் ஏற்பட்டது. விழுப்புரம் புதுச்சேரி நாகப்பட்டினம் இடையே சாலையில் ரயில்வே மேம்பாலம் பழுதடைந்ததால் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் இதுவரை பணிகள் முடிக்கப்படாமல் உள்ளதால் விழுப்புரம் நகரில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்படுகிறது. இதனிடையே நேற்று பெய்த மழை காரணமாக கீழ்பெரும்பாக்கத்தில் தரைப்பாலத்தில் மழை நீர் தேங்கியது. இதனையடுத்து ரயில்வே மேம்பாலத்தில் பணிகள் முடிக்கப்படாமல் இருக்கும் நிலையில் வாகன போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்பட்டது. இதன் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டது. எனவே மேம்பால பணிகள் விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் சுற்றிட்டு போக வேண்டியதாக. இதனால பிரிட்ஜுக்கு கீழே மழை வந்ததுனாக்கா என்ன ஆக போகுதுன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். அதே மாதிரி மழை வந்து இப்போ பிரிட்ஜு வழியாகவும் நேற்று போக முடியல, பாலமும் திறக்கலை. இன்னும் நேற்று மட்டும் 3 மணி நேரம் ஆட்டோலேருந்து பசங்களெல்லாம் இறக்கி சுற்றி கையாக நடந்துகிட்டு இருந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க. யாருமே வந்து பார்க்குறதில்ல, அரசியல்வாதி அதிகாரி யாரும் இது வந்து பார்க்குறதா தெரியல. வேலையை ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. நைட்டு பகலாக நடந்தால் தானே ஜனங்களுக்கு ஒரு இதாக இருக்கும்.
அது இல்லை, ஜனங்களை பற்றி யாரும் கவலைப்படுற மாதிரி இல்லை. இனி தமிழ்நாடு ட்வீட்ஸ் செய்திகள் சில வரிகளில். பின்னலாடை ஜாப் ஒர்க் நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி 18%இலிருந்து 5% குறைக்கப்பட்டதால் திருப்பூரில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கடந்த ஜூலை மாதம் நடைமுறைக்கு வந்த ஜிஎஸ்டியில் பின்னலாடை ஜாப் ஒர்க் நிறுவனங்களுக்கு 18% வரி விதிக்கப்பட்டது. நிலையில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற ஜிஎஸ்டி கூட்டத்தில் ஜாப் ஒர்க் நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்ட 18% வரி 5% வரி 5% குறைக்கப்பட்டது. இந்த அறிவிப்பால் திருப்பூரில் உள்ள சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் பாதிப்பிலிருந்து மீண்டுள்ளன. தருமபுரி நகராட்சியில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலியாக உள்ள 100க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்ப வேண்டும், வேலை நேரத்தை தாண்டி பணியாளர்களை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குவதை தடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். திருச்சி மாவட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வின் கூட்டமைப்பினர் சாலையில் தங்கள் கோரிக்கைகளை எழுதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இதுவரை தமிழக அரசு பணி வழங்காததை கண்டித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே வயல்வெளியில் அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி ஒருவர் பலியானார். சோழவரம் இருளிப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் குமரவேல் என்பவர் கொசஸ்தலை ஆற்றின் ஓரத்தில் வயல்வெளிக்கு சென்றுள்ளார். அப்போது நெற்பயிரை பாதுகாக்க வேலியில் இணைக்கப்பட்டிருந்த மின்சாரம் தாக்கி அவர் பலியானார். இது தொடர்பாக நில உரிமையாளர் ராமு என்பவரை கைது செய்து சோழவரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வயது 101 கடந்த போதிலும் தளராத நம்பிக்கையுடன் இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு மூதாட்டியின் கதை இன்றைய பி பாசிட்டிவ் வேந்தர் சிறப்பு செய்தியில். நாம் இப்போது சென்று கொண்டிருக்கும் இந்த சாலை நீலகிரி மாவட்டம் குன்னூரிலிருந்து தேயிலை தோட்டங்களுக்கும் வனப்பகுதிகளுக்கும் ஊடாக செல்லும் சாலை. இங்கிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது பக்காசுரன் மலை. இந்த பகுதியில்தான் வீட்டுடன் சேர்ந்த பெட்டிக்கடையில் வசித்து வருகிறார் ரங்காத்தா என்ற இந்த மூதாட்டி. வயது 101 கடந்துவிட்டது. ஆனால் இன்று வரை பார்வையில் எந்த குறைபாடும் இல்லை. மூக்கு கண்ணாடி தேவையும் ஏற்படவில்லை. அதே போன்று செவித்திறனும் கூர்மையாக இருக்கிறது. சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு பிழைப்பு தேடி குடும்பத்துடன் இங்கு வந்தார் ரங்காத்தாள். தன் கணவரின் மறைவுக்கு பிறகும் பெட்டிக்கடையில் கிடைக்கும் வருமானத்தில் தானே சமைத்து வாழ்வை நம்பிக்கையுடன் நகர்த்தி வருகிறார். இங்கே வந்தது, மக்களை காப்பாற்ற இங்கே வந்தது. நான் வந்து இன்னைக்கு 60 வருஷம் ஆச்சு, 63 வருஷம் ஆச்சு. கணவன் அளந்து 47 வருஷம் ஆச்சு. இந்த 47 வருஷமாக மக்களோட விருந்து பொழைச்சி நான் இன்னும் கையூனி கரணம் பாஞ்சு நானே தான் சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறேன். உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கு கடையை மட்டுமே நம்பியுள்ள ரங்காத்தாள் முதியோர் ஓய்வூதியமோ அரசின் எந்த சலுகைகளையோ இன்று வரை தான் பெற்றதில்லை என்கிறார். இந்த கடையை நம்பி செலவை கொண்டாண்டு என்ன மருமக்களை அறையும் நம்புறதில்லை. இந்த கடையோடு சரி நான் நீங்கள் கவுரிமட்டி பிஞ்சுனாகுதுன்னா எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆமாம், இதை நம்பித்தான் நான் உட்காந்துக்கிறேன். மழை நேரத்தில் கடைக்கான பொருட்களை வாங்க இவர் சிரமப்படுவார் என்றும், ஆனால் இந்த வயதில் இத்தனை வைராக்கியத்துடன் உழைத்து உண்டு வாழும் ரங்காத்தாள் என்றும் பாராட்டுக்குரியவர் என்றும் இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். எல்லாத்துக்கிட்டையுமே நல்லா பழகுவாங்க. யாரும் புதுசாக வந்தாலும் அவங்களுக்கு வேணுங்கிறத செய்வாங்க. தண்ணியோ இல்லை வேறு பொருள் எதுவும் கேட்டாலும் அந்த நேரத்துக்கு எடுத்து கொடுப்பாங்க. மற்றபடி வயசு 102 வயசு ஆயிடுச்சு. இந்த வயசு வரையும் அவங்க தனியாகவே இருந்து தனியாகவே அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரையும் நம்புறதில்லை. அவங்க
கையை நம்பியே பொழைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. இங்கே ரிலேட்டிவ் இவங்க சொந்தக்காரங்க யாருமே வந்து இவங்க வந்து கண்டு கூட மாட்டாங்க. அவங்க எப்படி எப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னு ஒரு இதாக விட்டுறாங்க. அதனால் இவங்க இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி கடையை வச்சுட்டு ரொம்ப அபூர்வமாக இருக்குது, ரொம்ப சாத்தியமான விஷயம் தான். ஆனால் யாருனாலும் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் வரைக்கும் அவங்க இந்த அளவுக்கு இவங்க வந்து இப்படி இருக்காங்கன்னா உண்மையான அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். காலை 10 மணி முதல் இரவு வரை கடையை திறந்து வைத்திருக்கிறார் ரங்காத்தாள். ஆனால் அவசரமாக பொருட்கள் தேவை என்றால் எந்த நேரம் என்றாலும் பொருட்களை எடுத்து தருகிறார். உடல்நிலை சரியில்லை என்றால் பிள்ளைகள் வந்து இவரை பார்த்துக் கொள்கிறார்கள். தேயிலை தோட்டத்தில் தினக்கூலியாக வாழ்வை தொடங்கினாலும் முதுமை அடைந்து விட்டதால் இனி அவ்வளவுதான் என்று சோர்ந்து விடவில்லை ரங்காத்தாள். கடன் தொல்லை, மன உளைச்சல், தொடரும் துன்பங்கள் என்று வாழ்வில் நம்பிக்கையை இழந்து தனக்குத்தானே வாழ்வை முடித்துக் கொள்ளும் இளையோர் ரங்காத்தாளிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. முதுமை சுமையல்ல, சுகம்தான் என்று முகத்தில் சுருக்கங்களுடன் ரங்காத்தாள் நமக்கு சொல்லாமல் சொல்கின்றார் அச்செய்தி. பி பாசிட்டிவ். வேந்தர் செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து ரா சதீஷ்குமார். ரோஜர்ஸ் கோப்பை டென்னிஸ் போட்டி, வீனஸ் வில்லியம்ஸ் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி விளையாட்டுச் செய்திகள். கனடாவில் நடைபெற்று வரும் ரோஜர்ஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் ரொமேனியா வீராங்கனை இரினா கேம்லியாவை வீழ்த்தி வீனஸ் வில்லியம்ஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். கனடாவின் ட்ரோடெண்டா நகரில் ரோஜர்ஸ் கோப்பை டென்னிஸ் போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்று போட்டியில் ரொமேனியா வீராங்கனை இரினா கேம்லியாவை சந்தித்த வீனஸ் வில்லியம்ஸ் 6-1, 3-6, 6-3 என்ற செட் கணக்கில் வென்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். கடந்த மாதம் நடைபெற்ற விம்பிள்டன் கோப்பை டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயின் வீராங்கனை முகுருசாவிடம் கோப்பையை பறிகொடுத்த வீனஸ் வில்லியம்ஸ் மீண்டும் புத்துணர்ச்சியுடன் களமிறங்கியுள்ளார். இனி சினி ட்விட்ஸ். விவேகம் படத்தின் பாடல்கள் அனைத்தும் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அஜித் ரசிகர்கள் படம் வெளியாகும் 24ஆம் தேதியை எதிர்பார்த்து வேகத்துடன் காத்திருக்கிறார்கள். இயக்குனர் சிவா இயக்கத்தில் அஜித் நடிப்பில் உருவாகி வரும் படம் விவேகம். அனிருத் இசையமைப்பில் உருவான 7 பாடல்களும் நேற்று வெளியானது. ஏற்கனவே வெளியான பாடல்களை 93 லட்சம் பேர் யூடியூபில் பார்த்து ரசித்துள்ள நிலையில் வெளியேற என்னும் பாடல் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சரித்திரம் புரட்டு போராட்ட சூர்யா, அனுஷ்கா, ஸ்ருதி ஹாசன் நடிப்பில் ஹரி இயக்கத்தில் வெளியான C3 திரைப்படம் ஹிந்தியில் ரீமேக் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரபல ஒளிப்பதிவாளர் ரவி கே சந்திரன் இயக்க உள்ள இந்த திரைப்படத்தில் சூர்யா நடித்த கதாபாத்திரத்தில் பிரபல ஹிந்தி நடிகர் சனி தியோல் நடிக்க உள்ளார். நாயகி உட்பட மற்ற நடிகர் நடிகைகளுக்கான தேர்வு நடைபெற்று வருகிறது. நடிகை காஜல் அகர்வால் 3 பெரிய நடிகர்களுடன் நடித்த படங்கள் மற்றும் பாடல்கள் ரிலீஸ் ஆவதால் அவருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஹேட்ரிக் மாதமாக கருதப்படுகிறது. தெலுங்கில் வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி பாகுபலி புகழ் ராணாவுடன் காஜல் அகர்வால் நடித்த படம் திரைக்கு வருகிறது. நடிகர் விஜயுடன் நடித்த மெர்சல் படத்தின் இசை வெளியீட்டு விழா ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடைபெறுகிறது. மேலும் அஜித்துடன் இவர் நடித்த விவேகம் படம் வரும் 24ஆம் தேதி வெளியாவதால் காஜல் அகர்வால் மகிழ்ச்சி கடலில் நீந்துகிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக தீபக் மிஸ்ரா நியமனம். வரும் 27ஆம் தேதி ஓய்வு பெறுகிறார் நீதிபதி கெஹர். +1 பொதுத் தேர்வால் மாணவர்களின் கல்வித்தரம் உயரும். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு பதில் மனு. சேலம் கச்சராயன் ஏரியை பார்வையிடலாம். ஸ்டாலினுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி. 48 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை பிடித்து சென்றது. விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் தகவல். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.